கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவர் நல்லவர், அவருடைய நாமம் மகிமைப்படட்டும். இந்த நாளிலும் உங்களை சந்திப்பதிலே மகிழ்ச்சி அடைகிறோம். இப்பொழுது நாம் நம்முடைய தியானத்திற்காக ஒரு வேத வசனத்தை சிந்தித்து ஆண்டவருடைய சமூகத்திலே நாம் முன் செல்வோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. சங்கீதம் 91:11 இப்படி சொல்லுகின்றது, உன் வழிகளில் எல்லாம் உன்னை காக்கும்படி உனக்காக தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிடுவார் என்று ஒரு நல்ல வாக்குத்தத்த வசனத்தை நாம் வாசிக்கின்றோம். செய்திக்கு தலைப்பாக தூதனை கொண்டு பாதுகாக்கும் தேவன் என்ற தலைப்பில் நாம் கர்த்தருடைய வார்த்தைகளை சிந்திக்க போகிறோம். ஆண்டவர் தூதனை கொண்டு நம்மை பாதுகாக்கிறார் என்று சொன்னால் ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதங்களை நமக்காக வைத்திருக்கிறார். அந்த ஆசீர்வாதங்களை சுதந்திரிக்கிற நாமும் ஆண்டவருடைய பார்வையிலே மிகவும் விலையேற பெற்றவர்களாய் இருக்கின்றோம். ஆண்டவர் நமக்கு இங்கே என்ன சொல்லுகிறார் என்று சொன்னால், உன் வழிகளில் எல்லாம் உன்னை காக்கும்படி உனக்காக தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிடுவார். உன் வழிகளில் எல்லாம் உன்னை காக்கும்படி என்று சொல்லுகிறார். அப்படியானால் பாதைகளிலே வழிகளிலே பலவிதமான வழிகள் இருக்கின்றது, பாதைகள் இருக்கின்றது. செவ்வையான பாதைகளும் உண்டு, அதே நேரத்தில் கரடு முரடான பாதைகளும் உண்டு. பாதைகளிலே நமக்கு ஆதரவாக இருந்து நமக்கு தேற்ற, நம்மை ஆற்ற, நம்முடைய காரியங்களை விசாரித்து நமக்கு நல்ல ஆகாரம் கொடுத்து தண்ணீரை கொடுத்து உற்சாகப்படுத்துகிறவர்கள் உண்டு. அதே நேரத்தில் நமக்கு எதிராக, நமக்கு விரோதமாக எழும்பி நம்மை அழிக்கிறவர்களும், நமக்கு விரோதமாக யுத்தம் பண்ணுகிறவர்களும், நம்மிடத்தில் உள்ள பொருட்களை அபகரிக்கிறவர்களும் திருடுகிறவர்களும் உண்டு. பாதையிலே பல்வேறு விஷ ஜந்துக்கள், கொடூரமான மிருக ஜீவன்கள் எல்லாம் உண்டு. பாதையிலே துஷ்ட மனிதர்கள், துஷ்ட ஆவிகளின் போராட்டங்கள் எல்லாம் உண்டு. இவைகளெல்லாம் நம்முடைய தேவன் அறிந்து வைத்திருக்கின்றார். எனவே ஒவ்வொரு மனிதனுடைய பாதையும் அற்புதமானது. அந்த பாதையிலே தேவன் தம்முடைய தூதர்களை கொண்டு பாதுகாக்கும் பொழுதுதான் ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதமாக அது அமைகிறதாக இருக்கின்றது. அப்படியானால் பாதைகளிலே தேவ தூதன் நம்மை பாதுகாக்கிறார் என்று சொன்னால் நாம் விசேஷித்தவர்கள். நாம் சுதந்திரிக்கக்கூடிய ஆசீர்வாதங்களும் விசேஷமானவைகள். எனவே நமக்கு மிகப்பெரிய காவல் தேவை என்பதை தேவன் அறிந்து வைத்திருக்கிறார். அவர் உணர்ந்து தம்முடைய தூதர்களை பாதுகாப்புக்காக அனுப்புவேன் என்றும் தேவன் கூறுகிறதை நாம் பார்க்கிறோம். அப்படி தேவன் தம்முடைய தூதர்களை கொண்டு தம்முடைய பிள்ளைகளுக்கு என்னென்ன பாதுகாப்பை கொடுத்து அவர்களுக்கு எப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை எல்லாம் கொடுத்து நடத்தினார், இன்றைக்கு நமக்கு எப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை எல்லாம் தந்து நம்மை நடத்தப் போகிறார் என்பதை நாம் சற்று நேரம் சிந்தித்து முன் செல்லுவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. முதலாவதாக நாம் ஒரு வேத வசனத்தை வாசிக்கும் பொழுது யாத்ராகமத்தின் புஸ்தகம் 23:20 வழியில் உன்னை காக்கிறதற்கும் நான் ஆயத்தம் பண்ணின ஸ்தானத்துக்கு உன்னை கொண்டு போய் சேர்க்கிறதற்கும் இதோ நான் ஒரு தூதனை உனக்கு முன்னே அனுப்புகிறேன் என்று சொல்லுகிறார். வழியிலே உன்னை காக்கிறதற்கும் நான் ஆயத்தம் பண்ணின ஸ்தானத்துக்கு உன்னை கொண்டு போய் சேர்க்கிறதற்கும் என்று சொல்லுகிறார். ஆண்டவர் ஆயத்தம் பண்ணின ஸ்தானம் என்று ஒன்று இருக்கிறது. அந்த ஸ்தானத்திற்கு மோசே, அவனுடைய உடன் ஊழியர் யோசுவா, இஸ்ரவேல் ஜனங்களை எல்லாம் கொண்டு போய் சேர்ப்பேன் என்று சொல்லுகின்றார். அப்படியானால் இவர்களுக்காக ஒரு இடத்தை ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். எனவே இந்த வார்த்தையை ஒரு வாக்குத்தத்தமாக அவர்களுக்கு கொடுக்கிறார். தேவன் அவர்களுக்கு ஆயத்தம் பண்ணின ஸ்தானம் பாலும் தேனும் ஓடுகிற நலமும் விசாலமான ஒரு மகிமையான இடம். மிருது செடிகளும் அத்தி மரங்களும் ஒலிவ மரங்களும் மாதுளை செடிகளும் திராட்சை செடிகளும் நிறைந்த இடம். மலைகளும்
பள்ளத்தாக்குகளும் நிறைந்த ஒரு தேசம், வானத்தின் மலை தண்ணீரை குடிக்கின்ற தேசம், கற்கள், செம்புகள், இரும்புகள் போன்ற பல உலோகங்கள் வெட்டி எடுக்கப்படுகின்ற சுபிட்சமான, ஆசீர்வாதமான, செல்வாக்கான ஒரு நல்ல தேசம். அப்படிப்பட்ட ஒரு ஸ்தானத்திற்குத்தான் இவர்களை கொண்டு போகின்றார். பிரியமானவர்களே, அப்படிப்பட்ட ஸ்தானத்தை இவர்கள் சுதந்தரித்துக் கொள்வதற்கு தேவன் இங்கே ஒரு தூதனை அவர்களுக்கு முன்னாக அனுப்புகிறதை நாம் பார்க்கின்றோம். பிரியமானவர்களே, எவ்வளவு பெரிய ஒரு ஸ்தானத்திற்கு நேராக இவர்களை கொண்டு போகிறார். தேவன் ஒரு பெரிய ஸ்தானத்தை இவர்களுக்காக, ஒரு பெரிய இடத்தை ஆயத்தம் பண்ணி வைத்துவிட்டு இவர்களை ஏனோ தானவென்று விடவில்லை. நான் உங்களை காக்கும்படி என் தூதனை அனுப்புவேன் என்று சொல்லுகிறார். அப்படியானால் இஸ்ரவேல் மக்களை கர்த்தர் தூதனை கொண்டு அதிசயமாக, அற்புதமாக பாதுகாத்தார். அவர்கள் பாலும் தேனும் ஓடுகிற ஒரு நல்ல தேசத்தை, கர்த்தர் ஆயத்தம் பண்ணின தேசத்தை சுதந்தரித்தார்கள். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு தேவனாகிய கர்த்தரால் நாம் அழைக்கப்பட்டவர்கள், தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், முன்குறிக்கப்பட்டவர்கள். எனவே இந்த உலகத்தில் எத்தனையோ போராட்டங்கள், நாம் போகும் வழிகளிலே எத்தனையோ வியாதிகள் குறுக்கிடுகிறது, எத்தனையோ துஷ்ட மனிதர்கள், துஷ்ட சக்திகள், தீமையை நினைத்திராத ஆபத்துக்கள், போராட்டங்கள் எல்லாம் நமக்கு எதிராக எழும்பி வருகிறது உண்டு. ஆனால் தேவன் அப்படிப்பட்ட சூழ்நிலைகளில் எல்லாம் நம்மோடு கூட இருக்கிறவராயிருக்கிறார். நமக்கென்று விசேஷித்த தூதனை அவர் அனுப்புகிறவராக இருக்கிறார். நீங்கள் தேவனுடைய பார்வையிலே விலையேற பெற்றவர்கள். உங்களுக்கும் கர்த்தர் பல ஸ்தானத்தை வைத்திருக்கிறார். ஒரு குழந்தை இந்த உலகத்தில் பிறக்கிறது என்று சொன்னால் குழந்தை பருவம் என்று ஒரு ஸ்தானம் இருக்கிறது. அந்த குழந்தை பருவத்தில் அதற்கு என்னென்ன தேவையோ அவைகளையெல்லாம் கர்த்தர் கொடுத்து, என்னென்ன பாதுகாப்பு, என்னென்ன நன்மைகள் உண்டு அதெல்லாம் கொடுக்கிறார். வாலிப பருவம் என்னும் ஒரு ஸ்தானம் வருகிறது. அப்பொழுது கர்த்தர் அவர்கள் அந்த வாலிப பருவத்தை எட்டும் வரைக்கும் அவர்களுக்கு தேவையான கல்வி, தேவையான வேலைவாய்ப்புகள், இவைகளையெல்லாம் தேவன் கொடுக்கிறார். அவர்களுக்கு நல்ல குடும்பத்தை கொடுக்கிறார். இவைகளுக்கு இடையில் எத்தனையோ போராட்டங்களை, பிரச்சனைகளை அவர்கள் சந்தித்தாலும் அங்கெல்லாம் தூதர்களுடைய பாதுகாப்பு. ஒரு முதிர்ந்த பருவம், அப்பொழுதும் கர்த்தருடைய பாதுகாப்பு இருக்கிறது. அவர்கள் எத்தனையோ வியாதிகள், போராட்டங்கள், இவைகளெல்லாம் அவர்கள் போகும் பாதைகளில் உண்டு. உங்கள் பாதைகளில் உண்டு. அங்கெல்லாம் கர்த்தர் பாதுகாப்பை அருளுகிறவராக இருக்கின்றார். பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தர் நல்ல ஸ்தானங்களை வைத்திருக்கிறார், நல்ல பதவி உயர்வுகள். தாவீது சொல்லுகிறார், நீர் உம்முடைய மகிமை தங்கியிருக்கிற ஸ்தானத்தை நான் விரும்புகிறேன் என்று சொல்லுகிறார். கர்த்தர் நமக்கு இந்த உலகத்தில் மகிமை தங்கியிருக்கிற நல்ல ஸ்தானங்கள், கிருபை தங்கியிருக்கிற ஸ்தானங்கள், நல்ல பதவி உயர்வுகள், நல்ல வீடு வாசல்களை ஏற்படுத்தி நம் பிள்ளைகளுக்கு நல்ல குடும்ப சூழ்நிலைகளை ஏற்படுத்தி கொடுக்கிறார். நல்ல ஸ்தானங்களிலே நம்மை அமர்த்துகிறார். நல்ல வீடு வாசல்களை ஏற்படுத்தி நல்ல இடத்திலே அமர்த்த வேண்டும் என்பது தேவன் தம்முடைய திட்டமாக, நோக்கமாக வைத்திருக்கிறபடியால் அதை நாம் சென்று அடையும் வரைக்கும் நம்முடைய வழிகளிலே எத்தனையோ குறுக்கீடுகள், எத்தனையோ போராட்டங்கள் வரலாம். ஆனால் தேவன் நமக்கென்று ஒரு தூதனை அனுப்பி இருக்கிறார் என்பதை நீங்கள் மறக்க வேண்டாம். தேவ பிள்ளைகளே, ஒரு தூதனை அனுப்பியிருக்கின்றார். அந்த தூதன் வழிகளிலெல்லாம் நம்மை பாதுகாக்க, நம்மை பலப்படுத்த. இன்றைய சூழ்நிலைகளை குறித்து நீங்கள் கலங்கி கொண்டிருக்கலாம். இந்த கொடிய வியாதிக்கு நான் தப்ப முடியுமா, என் குடும்பம் தப்புமா என்ற கேள்விகள் வரலாம். அல்லது என்னை வாட்டி வதைக்கின்ற வறுமைக்கு நான் தப்ப முடியுமா, அல்லது என் பிள்ளை, என் குடும்பத்திற்கு விரோதமாக துஷ்ட மனிதர்கள் எழும்பி வருகிற சூழ்நிலைக்கு நான் தப்ப முடியுமா, எத்தனையோ பில்லி சூனியங்கள், ஏவல்கள், இவைகளெல்லாம் எனக்கு எதிராய் வருகிறதே, எத்தனையோ பரியாசங்கள், பழி சொல்லுகள், எத்தனையோ கேலிகள், கிண்டல்கள் எல்லாம் என்னை நோக்கி செய்கிறார்களே, இவைகளுக்கெல்லாம் தப்பி
என் பிள்ளைகள் கரையேறுவார்களா? நான் ஒரு ஸ்தானத்தில் போய் இருக்க முடியுமா? என் குடும்பம் ஒரு ஸ்தானத்தில் நிலைநிறுத்தப்படுமா என்றெல்லாம் நீங்கள் யோசிக்கலாம். பயப்பட வேண்டாம். யோசேப்போடு கூட இருந்த தேவன் உங்களோடு இருக்கிறார். யோசேப்பு பலவித பாடுகள் போராட்டங்களுக்குள்ளே கடந்து போனாலும் தேவன் அவனுக்கென்று ஒரு ஸ்தானம் வைத்திருந்தார். அந்த ஸ்தானத்தில் கொண்டு போய் அவனை நிலை நிறுத்தும் வரைக்கும் அவன் சந்தித்த வழியிலே சந்தித்த போராட்டங்கள், சகோதரர்களால் சந்தித்த போராட்டங்கள், அரண்மனையில் சந்தித்த போராட்டங்கள், சிறையில் சந்தித்த போராட்டங்கள் எல்லாம் அவனை உருவாக்கிற்று. அவனை நல்ல உருவாக்க கூடிய அளவிலே அவன் சிறப்பாக செப்பனிடப்பட்டான். சரியான நேரத்தில் ஸ்தானத்தில் போய் அமர்ந்தான். கர்த்தர் உங்களையும் சரியான ஸ்தானத்தில் சரியான இடத்தில் நிலை நிறுத்தும் வரைக்கும் நம்முடைய தூதனை கொண்டு பாதுகாக்கிறார். அந்த தேவன் உங்களோடு இருக்கிறார். பயப்பட வேண்டாம். அந்த தேவன் உங்களை கைவிட மாட்டார். தேவன் உங்களுக்காக ஒரு தூதனை அனுப்பி உங்களை ஆசீர்வதிக்கிறார். ஹல்லேலூயா. இரண்டாவது நாம் பார்க்கும் பொழுது யாத்ராகமம் 19ஆம் அதிகாரம் 14ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் இப்படி சொல்லுகிறது. அப்பொழுது இஸ்ரவேலரின் சேனைக்கு முன்னாக நடந்த தேவதூதனானவர் விலகி அவர்களுக்கு பின்னாக நடந்தார். அவர்களுக்கு முன்னிருந்த மேக ஸ்தம்பமும் விலகி அவர்கள் பின்னே நின்றது. இங்கே நாம் பார்க்கும் பொழுது இஸ்ரவேல் ஜனங்கள் 400 வருஷமாக அடிமைத்தனத்தில் இருந்து விடுதலை பெற்றவர்களாய் நாம் இப்பொழுது தியானித்த சிந்தித்த அந்த தேசத்துக்கு நேராய் கடந்து போய் கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கென்று ஆயத்தம் பண்ணப்பட்ட ஸ்தானத்திற்கு நேராய் தூதன் அவர்களுக்கு முன்னே போனது மெய்தான். மேகஸ்தம்பம் அக்னிஸ்தம்பம் அவர்களுக்கு முன்னே போனது மெய்தான். ஆனால் ஒரு காலகட்டத்திலே அந்த மேகஸ்தம்பம் தேவதூதன் சற்று விலகினார்கள். முன்னே பார்க்க முடியவில்லை. ஜனங்கள் எல்லாரும் பயந்தார்கள். ஐயோ, இதுவரைக்கும் நமக்கு முன்னால் நம்மை நடத்தி வந்த தூதனை எங்கே, நமக்கு முன்னே சென்ற மேகஸ்தம்பம் எங்கே என்று அவர்கள் வாழ்க்கையில் சற்று கலக்கம், சற்று பயம், திகிலெல்லாம் ஏற்பட்டது உண்டு. ஆனால் தேவன் இப்படிப்பட்ட சூழ்நிலைகளில் அவர்களை கைவிடுவதற்காக அவர்கள் பின்னே செல்லவில்லை. தேவன் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் அவர்களை விட்டு விலகியது அவர்களை தள்ளிவிடுவதற்காகவோ பயமுறுத்துவதற்காகவோ அல்ல. இந்த ஜனங்களின் பாதுகாப்பை இன்னும் பலப்படுத்துவதற்காகத்தான் பின்னாலே போனார். பின்னாலே இவர்களுக்கு என்ன நேரிடுகிறது என்பது இவர்களுக்கு தெரியாது. முன்னே இவர்கள் பார்த்து போய்க் கொண்டிருக்கிறார்கள். இப்பொழுது முன்னே செங்கடலும் வருகின்றது. கதறுகிறார்கள். பின்னாலே பார்வோனின் சேனை இவர்களை துரத்தி கொண்டு வருகிறது. பாருங்கள், மனிதனுடைய ஆக்ரோஷம், மனிதனுடைய பார்வோனின் வல்லமை, பார்வோனின் ஆதிக்கம் இனியும் இவர்களை தொடக்கூடாது. விடுதலை பெற்றதுதான். சுகம் பெற்றதுதான். இனி பழைய வியாதி, பழைய பலவீனம் உன்னை தொடுவதில்லை. பழைய அசுத்த ஆவியிலிருந்து, பழைய வல்லமையிலிருந்து நீ விடுதலை பெற்று வந்ததுதான். ஒருவேளை அப்படிப்பட்ட ஒரு அசுத்த ஆவியோ, அப்படிப்பட்ட ஒரு பலவீனமோ, ஒரு போராட்டமோ மறுபடியும் உன்னை பின் தொடரும் என்று சொன்னால், அவை உன்னை பின் தொட்டு உன்னை அழிக்காதபடி, உன்னை தொடாதபடி, உனக்கு பலவீனத்தை தீங்கை உண்டு வருவதபடிக்கு தேவதூதன் உனக்கு பின்னாக வந்து உன்னை தகிக்க வருகிற, உன்னை அழிக்க வருகிற அந்த சத்ருவுக்களை நின்று போராடுகிறார். அவர்கள் உன் பக்கத்தில் நெருங்க முடியாதபடிக்கு அவர்களுக்கு அந்த மேக ஸ்தம்பம், அந்த தேவதூதன் இருளாக, அவர்கள் ஒன்றும் புரியாத அளவுக்கு, தெரியாத அளவுக்கு அவர்களை மதிமயங்க செய்து, பலவீனமடைய செய்து, அவர்களை சோர்வுறச் செய்கின்றார். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பாதுகாப்பு, ஒருவேளை நமக்கு முன்னால் இருந்த பாதுகாப்பு இல்லையே என்று நீங்கள் பயப்படண்டாம். ஏதோ உங்களுக்கு பின்னால் ஒரு பிரச்சனை வந்திருக்குது. அந்த பிரச்சனையில் இருந்து உங்களை காப்பதற்குத்தான். பின்னான கண்ணிகள், பின்னாலே உள்ள பிரச்சனைகள் நமக்கு அநேக நேரங்களிலே தெரியாது. யாக்கோபுக்கு விரோதமாய் வந்த லாபான், யாக்கோபுக்கு ஒன்றும் தெரியாது. மறைவான கண்ணி நமக்கு தெரியாது. யாக்கோபிடத்தில் அவன் வந்து சொல்லும் பொழுதுதான் தெரிகிறது, உங்களுக்கு தீமை செய்ய எனக்கு அதிகாரம் உண்டு. ஆனாலும் நீங்கள் வழிபடுகிற தேவன் யாக்கோபோடு நன்மையன்றி தீமை பேசாதபடி எச்சரிக்கையாயிரு என்று சொன்னதினாலே
நான் உன்னோடு நன்மை பேசுகிறேன் என்று சொன்னான். அப்பொழுதுதான் யாக்கோபு கண்டு கொண்டான், கர்த்தர் எனக்காக யுத்தம் செய்திருக்கிறார் பின்னாலே என்று. அப்போ நம்முடைய தேவன் பின்னாலே நம்மை காக்கிறவர். அதைத்தான் ஏசாயா 53:8 சொல்லுகிறது. அப்பொழுது விடியற்கால வெளுப்பை போல உன் வெளிச்சம் எழும்பி உன் சிக வாழ்வு சீக்கிரத்தில் துளிர்த்து உன் நீதி உனக்கு முன்னாலே செல்லும். கர்த்தருடைய மகிமை உன்னை பின்னாலே காக்கும். கர்த்தருடைய மகிமை உன்னை பின்னாலே காக்கிறது என்று சொன்னால் உனக்கு முன்னாலே வாசல்கள் திறக்கும், உனக்கு முன்னாலே நீதி துளிர்க்கும், உனக்கு முன்னாலே சந்தோஷமான அற்புதங்கள் அடையாளங்களை கர்த்தர் தந்து உன்னை நடத்துகிறவராக இருக்கின்றார். தேவன் உன்னை கைவிடுகிறவர் அல்ல. ஏசாயா 63:9 படி உன்னை அவர் பூர்வ நாட்களிலே தூக்கி சுமந்தது போல கடினமான பாதைகளிலெல்லாம் நம்மை தூக்கி சுமக்கிற தேவனாக இருக்கின்றார். இப்படி தேவன் நம்மேல் ஒரு சிறப்பான விதத்திலே நம்மை நடத்துகிறார் தூதனை கொண்டு. அப்படித்தான் கர்த்தர் உங்களை இந்த நாட்களில் நடத்தப் போகிறார். பிரியமானவர்களே, நிச்சயமாகவே உங்களுக்கு ஜெயந்தந்து உங்களை ஆச்சரியமாய் நடத்துவார். தூதன் இல்லையே, எனக்கு முன்னால் போன பாதுகாப்பு இல்லையே, இனி எனக்கு முன்னால் கர்த்தர் செல்லவில்லையா என்று கவலை வேண்டாம். கர்த்தர் உங்களோடு கூட இருந்து உங்களை நடத்துகிறவராயிருக்கின்றார். அது மாத்திரமல்ல, அடுத்து ஒரு குறிப்பை கூட நாம் வாசிக்கின்றோம். சோத்ர யாத்ராமத்தின் புஸ்தகம் 23 அதிகாரம் 23 இப்படி சொல்லுகின்றது, என் தூதனானவர் உனக்கு முன் சென்று எமோரியரும் ஏத்தியரும் பெரிசியரும் கானானியரும் ஏவியரும் எபூசியரும் இருக்கிற இடத்துக்கு உன்னை நடத்தி கொண்டு போவார். அவர்களை நான் அதம் பண்ணுவேன், அவர்களை நான் அதம் பண்ணுவேன் என்று சொல்லுகிறார். தேவன் உன்னை ஒரு நல்ல ஸ்தானத்திற்கு கொண்டு போகும்போது, உன்னை நல்ல ஆசீர்வாதமான நிலையிலே கர்த்தர் கொண்டு போய் வைக்கும்போது, உனக்கு எதிராயிருக்கின்ற சத்துருக்களை தேவன் பார்த்து கொள்வார். நான் அதம் பண்ணுவேன் என்று சொல்லுகிறார். சத்துருக்களை அதம் பண்ண, நிர்மூலம் பண்ண கர்த்தர் தம்முடைய தூதனை நமக்கு முன்னால் அனுப்புகிறார். எனவே நம்முடைய வழிகளை குறித்து நாம் கவலைப்பட வேண்டாம். நம்முடைய வழிகளிலே தேவன் தம்முடைய தூதனை கொண்டு அதிசயமாய் பார்க்கின்றார். அப்படியானால் நமக்கு எதிரான வியாதிகள், வறுமைகள், நிந்தைகள், அவமானங்கள், எதிர்ப்புகள், இவைகள் நம்மை அழிக்க முடியாது, இவைகள் நம்மை வீழ்த்த முடியாது. நீங்கள் நினைக்கின்ற எந்த ஒரு பலவீனமும், நீங்கள் நினைக்கின்ற எந்த மனித வல்லமையோ, நீங்கள் நினைக்கிறது போல எந்த சத்ருவின் கிரியைகளோ, ஏவல்களோ, சதிகளோ உங்களை தொட முடியாது. கர்த்தர் உங்களை பாதுகாக்கிறவராய் இருக்கின்றார். ஹல்லேலூயா. தேவன் நமக்கு ஒரு மிகப்பெரிய பாதுகாப்பு. எத்தனை சத்துருக்கள் வந்தாலும் அவைகளை அழிக்கிறவர். என் பக்கத்தில் 1000 பேரும் என் வலதுபுறத்தில் 10,000 பேரும் விழுந்தாலும் அது என்னை அணுகாது என்று சங்கீதக்காரன் அறிக்கை செய்கிறான். இன்றைக்கு எத்தனை போராட்டங்கள், எத்தனை பிரச்சனைகள் என் வலது பக்கத்தில் வந்தாலும் எனக்கு முன்னே வந்தாலும் அவைகள் என்னை அணுகாது என்று நீங்கள் வாயை திறந்து சொல்லும் பொழுது, நெருங்காது என்று சொல்லும் பொழுது, நிச்சயமாகவே அவைகள் நம்மை நெருங்கவோ அணுகவோ முடியாது. அவைகளையெல்லாம் கர்த்தர் அப்புறப்படுத்துகிறார், அவைகளையெல்லாம் கர்த்தர் நீக்கி போடுகிறார் என்பதிலே சந்தேகமே இல்லை. பிரியமானவர்களே, நம்முடைய தேவன் ஜெயம் கொடுக்கிறவராய், அதிசயங்களை செய்கிறவராய் இருக்கின்றார். வேதத்திலே ஒரு வசனத்தை கூட அடுத்து வாசிக்கின்றோம். 4வது ஒரு குறிப்பாக யோபு 33:23 பார்த்தால், 1000 ஒருவராகிய சாமாசி பண்ணுகிற தூதனானவர் மனுஷனுக்கு தம்முடைய நிதானத்தை அறிவிக்கும்படிக்கு அவனுக்கு அனுசாரியாயிருந்தாராகில், அவர் அவனுக்கு இறங்கி அவன் படுகுழியில் இறங்காதபடிக்கு நீர் அவனை இரட்சியும், மீட்கும் பொருளை நான் கண்டுபிடித்தேன் என்பார். பாருங்கள், 1000 ஒருவராகிய சாமாசி பண்ணுகிற தூதன். அப்படி என்று சொன்னால் பரிந்து பேசுகிற தூதன். ஹல்லேலூயா. பரிந்து பேசுகிற தூதன். தேவன் நமக்காக பரிந்து பேசுகிற தூதனை கூட அனுப்புகிறார் என்று சொல்லி பார்க்கின்றோம். அப்போ பரிந்து பேசுகிற தூதன் நமக்கு அனுசாரியாக, அனுகூலமாக தேவன் நமக்காக அனுப்புகின்றார். 1000 ஒரு தூதன் நமக்காக பரிந்து பேசுகிறார். சில நேரங்களிலே 1000 பேர் நமக்கு
எதிர்ப்பாக இருந்தாலும் அனுகூலமாய் தேவன் ஒரு சிலரை எழுப்பி அற்புதங்களை நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தர் நடப்பிக்கின்றார். நாகமான் யோர்தானில் மூழ்கி சொஸ்தமாக மாட்டேன் என்று ஆக்ரோஷத்தோடு உக்கிரகத்தோடு தன் தேசத்துக்கு திரும்பி போகும்போது எத்தனையோ வேலைக்காரர் புடைசூழ அவன் அருகில் வந்திருந்த போதிலும் ஒரே ஒரு வேலைக்காரன் மட்டும் சொன்னான், தகப்பனே, அந்த ஊழியக்காரர் பெரிய காரியத்தை சொல்லியிருந்தால் நீர் செய்வீர் அல்லவா, ஸ்நானம் பண்ணும் அப்பொழுது சுத்தமாவீர் என்று சொல்வதற்கு எவ்வளவாய் நாம் நீர் இறங்கி செய்ய வேண்டியது என்று சொன்னான். பாருங்கள், அந்த நாகமானின் கோபத்தை ஒரே ஒரு மனுஷன் ஆற்றி அந்த யோர்தானில் 7 முறை மூழ்க வைத்த பொழுது அவன் சொஸ்தமாகிவிட்டான். நாகமானுடைய குஷ்டம் மாறிவிட்டது. அவன் ஆக்கினைக்கும் அவன் கேலிக்கும் பரியாசத்துக்கும் உரிய நிலையிலிருந்து மாற்றப்பட்டான். அப்ப அனுசாரியா இருக்கிற தூதன், பரிந்து பேசுகிற தூதன் நம்மை படுகொலிக்கு தப்புவிக்கும்படிக்கு அவர் பரிந்து பேசி நமக்காக உதவி செய்ய தேவன் அனுப்புகின்றார். அது மட்டுமல்ல, அன்றைக்கு சமாரியாவிலே பஞ்சம் தலைவிரித்து ஆடிய போது 4 குஷ்டரோகிகள் சீரியருடைய பாளையத்தில் ஒருத்தரும் இல்லை என்று சொல்லி சொன்ன நேரத்தில் ராஜாவினிடத்திலே அநேக ஊழியர்கள் நின்ற போதிலும் ஒரு ஊழியக்காரன் சொல்லுகிறார், ராஜாவே, நாம் சென்று அனுப்பி பார்ப்போம் என்று சொல்லி அந்த ஒருவன் பேசின பொழுது, பரிந்து பேசின பொழுது அனுப்பி பார்த்தால் அங்கே எதிரிகள் இல்லை. 24 மணி நேரத்தில் சமாரியாவின் வாசலிலே மிகப்பெரிய அற்புதம் நடந்தது. பஞ்சம் தீர்க்கப்படுவதற்கு ஒரு ஊழியக்காரன் எழும்பினது போல இன்றைக்கும் ஒரு தூதனை கொண்டு தேவன் நமக்காய் பரிந்து பேசி நம்மை விடுவிக்கிற அற்புதங்களையும் அவர் செய்கின்றார். படுகுழியில் இறங்காதபடிக்கு காக்கிறவராயிருக்கின்றார். அந்த தூதனை கர்த்தர் இன்றைக்கு நமக்கு அனுப்பி நம் குடும்பத்தை, நம்மை பாதுகாக்கின்றார். கடைசியாக ஒரு வசனத்தை வாசிக்கின்றோம். இந்த உலகத்திலே நமக்கு தவறான யுக்தியை கையாண்டு நம்மை அழிக்க நினைக்கும் மனிதர்கள் மத்தியிலே, சத்துருக்கள் மத்தியிலே காப்பாற்றுகிற தேவதூதன் அனுப்பப்படுகிறான். தானியேல் 6ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம் சொல்லுகின்றது, சிங்கங்கள் என்னை சேதப்படுத்தாதபடிக்கு தேவன் தம்முடைய தூதனை அனுப்பி அவைகளின் வாயை கட்டி போட்டார். அதேனென்றால் அவருக்கு முன்பாக நான் குற்றமற்றவனாய் காணப்பட்டேன், ராஜாவாகிய உமக்கு முன்பாகவும் நான் நீதிகேடு செய்ததில்லை என்றான். இங்கே தானியேல் நல்ல ஒரு சாட்சி கொடுக்கிறான். அவருக்கு முன்பாக குற்றமற்றவனாய் காணப்பட்டேன், ராஜாவாகிய உமக்கு முன்பாகவும் நீதிகேடு செய்ததில்லை. 2 காரியத்தை சொல்லுகின்றான். கர்த்தருக்கு முன்பாகவும் நான் உண்மையாக இருந்தேன், உமக்கு முன்பாகவும் உண்மையாக இருந்தேன். ஆம், அநேகர் நான் கர்த்தருக்கு முன்னால் நல்லா இருந்தால் போதும், உங்களுக்கு முன்னால் நல்லா இருக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை என்று சொல்லுவார்கள். அப்படியல்ல, மனிதர்களுக்கு முன்பும் கர்த்தருக்கு முன்பும் நாம் சாட்சி உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். இந்த 2 சாட்சி உடையவர்களாய் இருக்கும் பொழுது எத்தனை சதிகளை, எத்தனை யுக்திகளை, எத்தனை தவறான சூழ்ச்சிகளை நமக்கு விரோதமாக மனிதர்களோ சத்துருக்களோ கையாண்டாலும் தேவன் அப்படிப்பட்ட சூழ்நிலைகளில் தம்முடைய தூதனை அனுப்பி விடுவிக்கிறார். அப்போ 2 சாட்சி தேவை. மனிதருக்கு முன்னாலும் தேவனுக்கு முன்னாலும் உண்மையுள்ளவர்களாக இருக்க வேண்டும். அதை 1 சாமுவேல் 2:26 வாசிக்கும் பொழுது, சாமுவேல் என்னும் பிள்ளையாண்டன் கர்த்தருக்கு முன்பாகவும் மனிதர்களுக்கு முன்பாகவும் பிரியமானவனாய் நடந்து கொண்டான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சமஸ்த இஸ்ரவேலிலே மகா பெரிய தீர்க்கதரிசியாய் இருந்து மகத்தான ஊழியத்தை செய்தான். எத்தனை தீமைகள் தீங்குகள் அவனுக்கு வந்த போதிலும் கர்த்தர் தம் தூதனை கொண்டு அவனை அதிசயமாய் காத்து விடுவித்து உயர்த்தி வைத்தார். அப்போஸ்தலனாகிய பவுல் 24ஆம் அதிகாரம் 16 அவர் சொல்லும் பொழுது சொல்லுகின்றார், நான் மனுஷருக்கு முன்பாகவும் தேவனுக்கு முன்பாகவும் குற்றமற்ற மனசாட்சியை உடையவனாய் இருக்க பிரயாசப்படுகிறேன் என்று சொல்லி, அப்படிப்பட்ட பவுலுக்கு விரோதமாய் எத்தனையோ சதிகள் வந்தது, போராட்டங்கள் வந்தது, பிரச்சனைகள் வந்தது. கர்த்தரோ எனக்கு உதவி செய்தார் என்று அவர் அறிக்கை செய்கிறார். கர்த்தர் தம்முடைய தூதனை ஒவ்வொரு காலகட்டங்களிலும் ஒவ்வொரு சூழ்நிலைகளிலும் அனுப்பி பவுலை ஆச்சரியமாய் விடுவித்தார், தப்புவித்தார், உயர்த்தி வைத்தார். பிரியமானவர்களே, அப்படியானால் இன்றைக்கு
நம்முடைய வழிகளிலெல்லாம் காக்கும்படி கர்த்தர் தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிட்டிருக்கிறார். தூதர்களை கொண்டு எதற்கு நம்முடைய வழியிலே பாதுகாப்பு தருகிறார் என்றால், நமக்கு ஒரு நல்ல காரியத்தை கர்த்தர் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். அது உங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையாக இருக்கலாம், அல்லது உங்களுடைய ஆசீர்வாதமாக இருக்கலாம், உங்கள் ப்ரொமோஷனாய் உயர்வாக இருக்கலாம். அதை சுதந்திரிக்க எந்த தீங்கும் வராதபடி காக்கிறார். இரண்டாவது, ஒரு சில நேரங்களில் நமக்கு முன்னால் போன தேவதூதர்கள் தேவனுடைய ஆசீர்வாதமான வழிநடத்தல் காணவில்லை என்று கலங்க வேண்டாம். கர்த்தர் நம்மை பாதுகாத்து பராமரிக்கிறவராய் இருக்கின்றார். மூன்றாவது, நாம் பார்த்தோம், ஸ்தோத்திரம், எதிரிகள் போராட்டங்கள் நமக்கு வரும்போதும் கர்த்தர் நம்மை ஆச்சரியமாய் விடுவிக்கிறார், பாதுகாக்கிறார். அதே போல ஸ்தோத்திரம், நமக்கு சமாதானம் பண்ணி நமக்காய் பரிந்து பேசுகிற தூதனை அனுப்புகிறார், நம்மை படுகொலிக்கு தப்புவிக்க, நம்மை அழிக்க சத்துருக்கள் நினைக்கும் போது ஆச்சரியமாய் தூதனை கொண்டு விடுவிக்கிறார். எனவே தேவன் தம்முடைய தூதர்களை கொண்டு நம்மை விடுவித்து பாதுகாப்பாராக. நாம் ஜெபித்து முடிப்போம். அன்பின் பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல வேலைக்காக நன்றி. தூதர்களை இந்த நாளில் எங்களுக்காக அனுப்புகிறீர். தேவ தூதர்களை கொண்டு எங்களை பாதுகாக்கிறீர். தூதர்கள் எங்களுக்கு வழியை ஆயத்தம் பண்ணுகிறார்கள். வழிகளிலெல்லாம் எங்களுக்கு பாதுகாப்பை கொடுக்கிறார். இந்த நாட்களில் நம்முடைய பிள்ளைகள் போகும் பாதையை நீர் அறிவீர். எத்தனை இடரல்கள், எத்தனை போராட்டங்களை சந்திக்கிறார்கள் என்பது உமக்கு தெரியும். அவைகளிலெல்லாம் உடைய பாதுகாப்பை கொடுத்து சத்துருக்களை, சதிகளை அழித்து நிர்மூலம் பண்ணி ஜெயத்தையும் பாதுகாப்பையும் தந்து அவர்கள் சேர வேண்டிய வழியிலே, அவர்கள் சேர வேண்டிய ஸ்தானத்தில் சேர்ந்து பெற வேண்டிய ஆசீர்வாதத்தை பெற்று முன் செல்ல உதவி செய்யும். நடத்தும், காத்துக்கொள்ளும், பெரிய காரியங்களை செய்யும். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென்.